இந்த ஆளை கொன்னுடுவோமா? இந்த ஆள் நமக்கு தேவையே இல்லம்மா. டேய் மாப்ள, என்னடா இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்துற? சரி சரி, இனிமே நான் பேசவே இல்லை. இன்னில இருந்து நான் மௌன விரதம். போங்க. நல்ல விஷயம். ராணி, நான் தான் படிச்சு சொன்னேனே, எதுக்கு இதெல்லாம்? ராணி, ராணி இங்க பாரு. ஏய், என்ன ஆச்சு ராணி? ராணி, ராணி கேட்டியா? சொல்ல கேட்காம இந்த நிலைமைக்கு வந்துக்கிறியாடி? என்னப்பா இவ எதுக்கு தாத்தா. சித்தா, ராணி கண்ணை தரடி. ராணி, என்னாச்சு ராணி? ராணி பாருங்க தம்பி. ராணி, ராணி என்னாச்சு ராணி? ராணி கண்ணை தர ராணி. ராணி, அங்க பாரு, சித்தார்த் வந்துட்டான். குணமாய் வந்துட்டான். ராணி, அவனுக்காக தானே நீ இப்படி வேண்டிக்கிட்ட. ராணி கண்ணை முழிச்சு பாரு ராணி. ராணி, அம்மா, ராணி. ஐயோ அத்தை, அந்த சித்தார்த் சரியாய் வந்துட்டா போல இருக்கு. அவ வீக்கா இருக்கா தமன்னா. அதான் ராணி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ராணி, என்ன தம்பி கிண்டல் பண்ணீங்க? இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்கல்ல? அத்தை, அவ மயங்கி விழுந்தது என்னமோ சந்தோஷம்தான். ஆனா இவ்வளவு பண்ணியும் அந்த ராணிக்கு ஒண்ணுமே ஆகலையே. இப்ப வேற அந்த சித்தார்த்துக்கு சரியாயிடுச்சு. அவ எந்திரிச்சு வந்துட்டானா என்ன பண்றது? தமன்னா, இந்தா இத கையில வச்சுக்க. என்னக்கா, அங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல தான் இப்படி எல்லாம் செய்வீங்களா? தமன்னாவுக்கு ஏதோ சென்ட் பாட்டில கொடுத்துட்டு 2 பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்களா? சித்தப்பா சொல்றதும் கரெக்ட் தானே. அந்த ராணி பூக்குழி இறங்குவா, அப்ப மஞ்சள் தண்ணிக்கு பதிலா பெட்ரோல ஊத்தலான்னு பிளான் பண்ணிருந்தோம். ஆனா அந்த ராணி மயங்கிட்டா. சித்தார்த் தான் பூக்குழி இறங்க போறான்னு சொல்லி அதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்? ஏன் தமன்னா, நமக்கு ராணி செத்தா என்ன, இல்ல சித்தார்த்த செத்தா என்ன? இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் செத்தா கூட நமக்கு முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சிடும்ல. அக்கா, ராணிக்கு இவ்வளவு பிளான் பண்ணி எல்லாமே சொதப்பிடுச்சேக்கா. ஆமா அத்த, இப்ப சித்தார்த்த கொல்ல நம்ம திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமே. சரிம்மா, நம்ம இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா இதுக்கு முடிவுதான் என்ன? முதல்ல அதை சொல்லுங்கம்மா. என்ன கஜினி முகமது மாதிரி திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எதுக்கு? வேற எதுக்கு? திரும்ப திரும்ப தோத்து போறது தான். 3 பேரும் கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? சரிங்கம்மா. நீங்கெல்லாம் ஆளுதான் வளர்ந்துருக்கீங்களே தவிர உங்க 3 பேருக்கும் கொஞ்சம் கூட அறிவே வளரல. இன்னும் எத்தனை நாளைக்குதான் பழைய மாதிரி மஞ்சள் தண்ணியில பெட்ரோலை கலக்கிறது, டீசலை கலக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க? ஒழுங்கா உருப்படியா ஒரு ஐடியா யோசிக்கவே தெரியாதா? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் செஞ்ச கொலையெல்லாம் மூடி மறைக்க போறனோ தெரியல. அக்கா, சாரிக்கா. எப்பவுமே ராணி தான் ஜெயிக்கிறாங்கிற ஒரு ஆதங்கத்துல நாங்க 3 பேரும் அப்படி பேசிட்டோம்.
மா சரிம்மா, இப்ப தமன்னா கிட்ட ஏதோ கொடுத்தீங்களே, அது என்னன்னா சொல்லுங்களேன். ம், நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு பேரு, இது ஒரு வகையான கெமிக்கல். அப்படின்னா பெட்ரோல் ஆசிடை விட இது 15 மடங்கு இன்னும் வீரியம் உள்ளது, பவர்ஃபுல்லானது. உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு எரிமலை வெடிச்சா அதுக்கு மேல லாவா கிளம்பும்ல, அந்த லாவாவோட எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அதே எஃபெக்ட் இந்த கெமிக்கல்ல இருக்கும். ஐயோ பாத்து தமன்னா, புடி நல்லா புடி, கீழே விழுந்துற போது பயமா இருக்குக்கா. அது மட்டும் இல்ல, -20 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற கிளைமேட்ல கொண்டு போய் வச்சோம்னா இது குபு குபுன்னு பத்திக்கிட்டு எரியும். ஏங்கா? இல்லக்கா. கொஞ்சம் அமைதியா நான் சொல்றத கேளுங்க. அந்த சித்தார்த் இப்ப பூக்குழியில இறங்க போறான்ல, அப்ப எல்லாரோட கவனமும் அவன் மேலதான் இருக்கும். அந்த நேரம் பார்த்து யாருக்கும் தெரியாம இந்த ஆசிட்டோனுங்கிற கெமிக்கலை அந்த நெருப்புக்குள்ள போட்டுட்டா அந்த நெருப்பு நல்ல திபு திபு திபுன்னு பத்திக்கிட்டு எரியும். அதுக்கப்புறம் சித்தார்த்தோட கதி என்ன யோசிச்சு பாருங்க. சித்தார்த்தோட கதி கறிக்கட்டே ஆயிடுவா. அது மட்டும் இல்ல, நெருப்பு தகதகன்னு எரியும் போது பக்கத்துல யாருமே நிக்க முடியாத அளவுக்கு உஷ்ணம் அதிகமா இருக்கும். அந்த உஷ்ணம் பட்டு இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அவன் கூட சேர்ந்து சமாதி ஆயிடும். அத்தை, உங்க ஐடியாலாம் வேற லெவல்ல இருக்கு. ஆமாக்கா, நாங்கெல்லாம் உங்க பக்கத்துல கூட நெருங்க முடியாது. மா, நீங்க தாமா ஒரிஜினல் அசிட்டோன். சும்மா அதிருதுல அந்த மாதிரி சம்பவம் பண்ணுவீங்க. ஆமாக்கா.